ஆபிரகாமுக்கு கர்த்தர் பண்ணாரு. வெளில வா, வானத்து நட்சத்திரங்களை பாரு, நீ ஏன் உன்னை குறித்து யோசிச்சுக்கிற? அவைகளை உன்னால என்ன முடியுமா? என்ன முடியாதுல்ல, அப்படிதான் உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். நாம யாருன்னு கர்த்தர் சொல்றாரு. நாம யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுவாரு, இதை நீ விசுவாசிச்சா. காரணம், உலகத்துக்கு ஒளியாய் அவர் இருக்கிறாரு. அவர் ஒளியா இருக்கிறதுனால இந்த லைட் எப்படி பிரகாசமா எரியுதோ அது போல நான் உன் வாழ்க்கையை நான் பிரகாசமா. அவ்வளோ பெரிய கல்லாக இருக்கிறது, அது எப்படி நம்ம புரட்டுறதுன்னு போகிறாங்க. ஆனால் அந்த கல் ஏற்கனவே ஏன் புரட்டப்பட்டதுன்னா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன்னு நான் சொன்னேன்ல. நான் சொல்கிறேன்னா அப்போ நீ கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளில வரணும்னு காத்துன்னு இருப்பேனா? கிடையவே கிடையாது. அது எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் புரட்டி போட்டு நான் வெளில வருவேன். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வார்த்தையின்படி மறுபடியும் நான் கேட்குறேன், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமாம், ஓகே. அதை தான் கர்த்தர் ஆசைப்படுறார் நம்மக்கிட்டேருந்து. ஒரு குழந்தை எப்போ முறைச்சிக்கினே இருக்குதுன்னா அந்த குழந்தை மேலே விருப்பமாக இருப்பீங்க? 10 குழந்தை இருக்குது, பெத்த குழந்தை. சரி, 2 வைப்போம். இந்த காலகட்டத்துக்கு 2 வைப்போம். ஒன்று ஜாலியாக துள்ளி குச்சினு எப்போ பார்த்தாலும் நம்ம கிட்ட டேடி டேடி மம்மி டேடின்னு ஓடியாருது. ஒன்று மட்டும் எப்போ உட்காந்துன்னு இப்படியே இருந்தால் யார் மேலே நீங்கள் பாசமாக இருப்பீங்க? சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். சந்தோஷமாக இருக்கிறவங்கிட்ட பாசமாக இருப்போம். இப்படியே உக்காந்து இருக்கிறவங்கிட்ட எப்படி இருப்போம்? ஒன்றும் பண்ண வேணாம். நம்ம இப்போ போப்பத்து வர பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு விட்டு போவோம். ஆட்டோமேட்டிக்காக கோவம் வரும். நீ என்ன போட்டாலும் நீ இப்படி தான் இருக்க போகிற. அது என்ன ஆகுனா நம்மளுக்கு சமாதானத்தை கெடுக்கும். அது போப்பத்து வர பார்த்தா சும்மா போக மாட்டோம். இந்த குழந்தைய கொஞ்சிக்கினா அப்படின்ட்டு போவோம் நம்ம. அப்பயாவது அது, ஏன்னா இந்த குழந்தைக்கு என்ன செய்கிறோமோ அதே தான் இந்த குழந்தைக்கும் செய்கிறோம். ஆனால் யார் சந்தோஷமாக வரா? ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த மாதிரி அடி வாங்காத. அவர் அடிக்கிறவர் கிடையாது. நீ இப்படியே இருந்தானா வேறு ஒருத்தன் வந்து அடிச்சுட்டு போயின்னு இருப்பான். ஆனால் நீ அடி வாங்காத, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் சந்தோஷமாக இருங்க. கவலைப்படுவதினால் ஒருவனும் ஒரு பாரத்தை ஒரு முழத்தை கூட கூட்டவே முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. When I can do it, why should I worry? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் முடியும்னா நான் எதுக்கு கவலைப்படணும்? இப்போ அடுத்த வார்த்தை, when I cannot do it, why should I worry? புரிஞ்சுதா? என்னால் முடியும்னா நான் எதுக்கு கவலைப்படணும்? என்னால் முடியாதுன்னா நான் எதுக்கு? சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்னால் முடியும்னா, என்னால் முடியாதுன்னா அதான் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சுல. அப்போ கவலைப்படுறதுனால என்ன முடிஞ்சிடவா போகுது? ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்ன அறிகிற அறிவில் வளருப்பா, உன்னை நீ அறிகிற அறிவிலே வளராத. என்ன அறிகிற அறிவில் வளரு. நான் யார், நான் எப்பேற்பட்ட தேவன், அதை மட்டும் பாரு.
தேவன் ரொம்ப முக்கியமாக நம்மகிட்ட எதிர்பார்க்குறது ஒன்றே வந்தாங்க, சிம்பிள். உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, ஒன்றே வந்தான் எதிர்பார்க்குறாரு. என்ன சொல்லுங்கள்? அவ்வளோதான், ஒன்றே வந்தான். என்ன எதிர்பார்க்குறாரு? விசுவாசம். எல்லார்கிட்டையும் விசுவாசம் இருக்குது. என்ன சொல்கிறது, இந்த புள்ளிங்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் இந்த புள்ளிங்கோலாம் தெரியும்? புள்ளிங்கோ பார்க்கணுன்னா இந்த ரோட்டில் போய் பார்க்கலாம், பைக் எடுத்துன்னு போங்க. ஆனால் ஜாக்கிரதையாக போகணும். நீங்கள் அவன் வந்தாலே நீங்கள் ஓரம் ஒதுங்கிடணும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சமீபத்தில் கூட மதுராந்தகத்தில் ஒரு 4 பசங்க பஸ்ஸில், ஒரே பஸ்ஸில் மாட்டிக்கினானுங்க. மாட்டின்னு ஃபுட்போர்டு அடிச்சு நசுங்கி 4 பேரும் அவுட்டு. இப்போ புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ, உடனே அன்றைக்கே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே வந்து ஸ்டாலின் உடனே தலைக்கு தலா 2 லட்ச ரூபா கொடுத்தாரு. நான் ஏன் கொடுக்கணுன்றேன்? எதுக்கு இந்த புள்ளிங்கோன்னு எடுத்துன்னு வந்தேன் தெரியுங்களா? என்ன வார்த்தை சொன்னேன் நான்? இல்லை, விசுவாசத்தை குறித்து தான் பேசினேன். அது ஏதோ ஒரு சொல்லிட்டு இந்த புள்ளிங்கோன்னு வந்தேன் நான். அதுதான் நான் பென்சில் எடுத்துன்னு வரணும்னு நினச்சேன். டக்குன்னு பாயிண்ட்டு அடங்காதது. ஆமாம், எல்லார்கிட்டையும் விசுவாசம் இருக்குது. சிலர்கிட்ட வந்து நம்பாததால் அந்த விசுவாசம் இருக்க மாட்டுது. புள்ளிங்கோ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னா, இந்த வண்டி டருன்னு ஓட்டுன்னு போவோம். ரோடு ஒழுங்காக இருக்கும், காலியாக இருக்கும், போக வேண்டியது தானே. சும்மானாக்கா அவனுங்க இட்டு போடுறது இல்லாமல் பின்னாடி வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை. கடைசியில் யார் இன்ட்டு போட்டுடுறாரு? டாக்டர் இன்ட்டு போட்டுடுறாரு அப்படின்ட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. ஏன் அதுங்க அப்படி போகுது தெரியுமா? அதுங்கிட்ட கூட விசுவாசம் இருக்குதுன்ற. ஏன் அப்படி போகுதுங்கன்னா, அறாத்தலுங்க பிரேக் அச்சா வண்டி நிற்கும்ன்ற தைரியத்தில் போகுதுங்க. ஆமாவா இல்லையா? என்ன பண்ணிடணும், ஸ்பேனர் எடுத்துன்னு போய் பின்னாடி அந்த நெட்டை மட்டும் கட்டி விட்டுடணும். எல்லாத்துக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குதுன்ற. நீங்கள் ஏன் மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறீங்க சொல்லுங்களேன்? இல்லைன்னா வேலை செய்வீங்களா? அவன் சம்பளம் கொடுத்துட்டு உங்களை வேலை வாங்குறானா, வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்குறானா? அப்போ எந்த நம்பிக்கையில் போகிறீங்க? கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. எல்லார்கிட்டையும் விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்தை எடுத்துகிட்டே நினச்சிங்களேன், என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே எத்தனை லைட் எரியுது? எத்தனை லைட்? இதே என்னால் கணக்கு பண்ண முடியல. எத்தனை லைட் எரியுது? டக்குன்னு யாராவது கணக்கு பண்ணிங்களா? அந்த வெளி உலகத்துக்கு வாங்க. இப்போது இங்கே லைட்டு எரியுது, இத்தனை லைட்டு எரியுது. ஏசி ஓடிட்டுருக்கு, இதோ இங்கேயும் லைட்டு எரியுது. இந்த மைக் ஆனில் இருக்குது, அந்த மைக் ஆனில் இருக்குது, இந்த மைக் ஆனில் இருக்குது, கீபோர்டு 2 கீபோர்டு ஆனில் இருக்குது, அந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு, கேமரா ஒர்க் ஆகிட்டுருக்கு, இங்கே ஃபேன்லாம் இங்கெல்லாம் ஓடுது. இவ்வளோத்துக்கும் பின்னாடி யாருக்குறா? கர்த்தர் இருக்கிறாரா? ஆமாம், எல்லாத்துக்கும் அங்கே போயிடக்கூடாது. இவ்வளோத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா? கரண்ட் இருக்குது. இவ்வளோத்துக்கும் பின்னாடி கரண்ட் இருக்குது. அந்த ஒன்றும் இல்லை, அங்கே பின்னாடி போயிட்டு அந்த மெயின் ஃப்ளக் அப்படி பிடிங்கிட்டேன்னா என்ன ஆகிடும்? எதெல்லாம் நின்று போச்சு? மொத்தமாக நின்று போச்சுன்னு மொத்தமாக நின்று போச்சுன்னா ஒன்று நின்று போச்சு. எது? ஃபேனு நின்று போச்சு, லைட்டு நின்று போச்சு, ஏசி நின்று போச்சு, மைக்கு நின்று போச்சு, கீபோர்டு நின்று போச்சு, எல்லாமே நின்று போச்சு. அப்போ எல்லாமே நிற்குது. காரணம் என்னது சொல்லுங்கள்? எல்லாமே நிற்கிதுன்னா காரணம் என்னது? விசுவாசம் கட்டாயிடுச்சின்னு அர்த்தம்.
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? மறுபடியும் கேட்குறேன். வார்த்தை சொல்லுது, நீ விசுவாசியாததினால் ஊமையாய் இருக்கிறாய். என்ன சொல்லுது? ஊமையாய். ஆமாம், இப்படியே இருந்தீங்கன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்துச்சுன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒருத்தங்களுக்கு தான் புரிஞ்சுக்குது. விசுவாசியாததினால் இருக்கிறீங்க. விசுவாசிச்சுன்னா இருதயத்தின் நிறைவினால் என்ன வருது? சும்மா இருக்காது, வாய் ஏதாவது பண்ணிக்கினே இருக்கும். இந்த பிரச்சனை வரோம் பாருங்க, இப்படி போவான் அப்படி போவான், அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் காது கேட்கவே கேட்காது. ஏன் சொல்றீங்களா? அவர் ஏதோ ஒரு அரை மண்டலத்தில் போயிட்டு அவர் இருக்கிறார், எது சொன்னாலும் கேட்காது. ஆனால் அவனுக்கே அந்த பிரச்சனைலேருந்து விடுதலை வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், இருக்கிறவனை கூட சும்மா விட மாட்டான். பார்த்து அப்படி பாடிக்கினே போய் டங்குன்னு தட்டு போவார். ஏன்னா அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சான். அப்போ இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? அவரு தான் அப்படி இருந்தார். எப்படி இருந்தாருன்னா, ஒன்றும் இல்லை, வேப்பிலைய சாப்பிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார். இப்போது அவருக்கு எப்படி ஆயிடுச்சு? அவருக்கு இப்போ அவர் சும்மாவே போகிறதில்ல. பார்த்தா அதை தட்டு போகிறது, இதில் தட்டு போகிறது, அப்படின்ட்டு போகிறது. காரணம் என்னன்னா, எதுக்காக அவர் கஷ்டப்பட்டாரோ இப்போ அந்த கஷ்டம் அவர்கிட்ட இல்லை. ஆபிரகாமை முதல் பார்க்குறாரு கர்த்தர். ஆபிரகாமு அது என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? அவன் பிரச்சனை குறித்தே யோசிக்கிறான். அதுதான் ப்ராப்ளம். ஏன் பிரச்சனை இன்னும் இருக்குதுன்னா, காரணம் அந்த பிரச்சனை நீ யோசிச்சுனே இருக்கிறதால தான் அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை நம்ம யோசிக்கலைன்னா அந்த பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில் இருக்காது, வராது. அந்த பிரச்சனையை விட்டு ஃபஸ்ட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்துட்டாலும் அந்த பிரச்சனை என்னான்றது தெரியாது. அதான் ஒரு அப்பா சொன்னாராம், புள்ள கேட்குறான், அப்பா கடவுள் எப்படிப்பட்டவருப்பா இருப்பார் அப்படின்னு. அவர் டக்குன்னு பார்த்தாராம், மேலே ஒரு ஃப்ளைட்டு போச்சான். அதோ பார் ஒரு ஃப்ளைட்டு தெரியுதா? ஆமாப்பா அதோ போகுது. அவர் தாண்டா கடவுள் பெற்றவர், அப்படிப்பட்டவர் தாண்டா அப்படின்னு. என்னப்பா கடவுள் ரொம்ப சின்னவராக இருக்கிறாரு, ரொம்ப குட்டியோண்டாகிறாரு அப்படின்னு. அப்படியா, சரி நீ படுத்து தூங்கு, நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன்னு விட்டாரான். காலையில் அவனை கூப்பிட்டு நேராக ஏர்போர்ட்டு போனாராம். ஏர்போர்ட்டு போய் காட்டுறாராம், தபர்ரா நீ கடவுள் யாருன்னு கேட்டியா? அவர் தான். அப்பா நேற்று காட்டினியே, என்னப்பா இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது? கடவுள் அப்படி தான்டா, நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ தூரமாக போறியோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவர் சின்னதாக தெரிவார். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவர் நெருங்கி வரையோ அப்போ தான் அவர் யாருன்னு உனக்கு தெரிவார். ஒன்றும் இல்லாத ஆபிரகாமு 4 செவத்துக்குள்ளே உக்காந்துக்கிறான். 4 செவத்துக்குள்ளே உக்காந்துருந்தோன்னே கர்த்தர் வர்றாரு. அவனை ஆபிரகாமே வெளியில் வா. வெளியில் வந்துட்டு எதை பார்க்க சொன்னார் தெரியுங்களா? எதையும் பார்க்க சொல்லல, வாக்கு தத்தமும் கொடுக்கல. எதை பார்க்க சொன்னார்? ஆபிரகாம சொல்லுங்க பார்ப்போம். நான் மெசேஜே எடுத்துன்னு வரல, ஃப்ரீயாக வந்திருக்கிறேன், அதனால் நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம். தேவன் எதை காட்டினார் ஆபிரகாமுக்கு? நீ எதையும் பார்க்க வேணாம்பா, வானத்தை பாரு. ஏன் வானத்தை பார்க்க சொன்னார்? நீ உள்ளுக்குள்ளே உக்காந்து நீ 4 செவத்துக்குள்ளே உன் பிரச்சனையை யோசிச்சுக்கிற. நீ அந்த பிரச்சனைலாம் விட்டுரு. இத்தனைக்கும் யார் ஆபிரகாமு? இன்னும் தேவனை அறியாதவன். புரியுதுங்களா? அவன்கிட்ட சொல்கிறாரு, எழுந்து வெளியில் வா, எழுந்து வானத்து நட்சத்திரங்களை பார். அதுதான் சொன்னேன், இந்த லைட்டே டப்புன்னு என்ன முடியல நம்மளுக்கு. அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை பாரு, அவைகளை உன்னால் என்ன முடியுமா? எத்தனை பேர் இந்த லைட்டை எண்ணிட்டீங்களா? எத்தனை லைட்டு? சூப்பருங்க. எந்த கேப்பில் எண்ணீங்க? ஓ பென்சில் வாங்க. எத்தனை லைட் சொன்னீங்க? 17? இல்லைப்பா, நீங்கள் பத்தியா இதிலே குழப்பம் உண்டாயிடுச்சு பத்தியா. ஒருத்தர் 18, ஒருத்தர் 29.
இதுவே முடியல, இதோ தம்மா துண்டு இருக்குது. இப்போ பாருங்க, மைண்டை விட்டு வெளில வந்துட்டீங்களா? எத்தனை பேர் மைண்டை விட்டு வெளில வந்துட்டீங்க? ஆமாவா இல்லையா? உங்கள் எதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த மைண்டை விட்டு இப்போ வெளில வந்துட்டீங்களா? என்னடா இது இந்த லைட்டு, நீங்கள் இதோ இங்கெல்லாம் இருக்குது. அப்பயும் நீங்கள் தப்பாக தான் எண்ணுவீங்க, ஏன்னா இங்கெல்லாம் வேறு இருக்குது. இங்கே எத்தனை லைட் இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி உங்கள் மைண்ட்லாம் சூப்பராக டைவெர்ட் பண்ணனா எல்லாமே? இது நான் பண்ணலைங்க, இதை தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் பண்ணார். வெள்ளவா, வானத்து நட்சத்திரங்களை பாரு, நீ ஏன் உன்னை குறித்து யோசிச்சுங்கிற? அவைகளை உன்னால் என்ன முடியுமா? என்ன முடியாதுல்ல, அப்படி தான் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம இவ்வளோ நாள் இதை படிச்சிருப்போம், அசால்ட்டாக கர்த்தர் கொடுத்தாரு பார்த்தீங்களா? இந்த லைட்டே என்ன முடியல. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஆபிரகாம் அளவு கூட போகணும். அதுதான் இருது என்னது, விசுவாசியாததினால் நீ ஊமையாக இருக்கிறா. சரி, ஊமையாகவே இருங்க, ஏன்னா ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் வேணாம், ஏன்னா நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்கள்? இதையாவது நம்ப முடியுமா? இதையாவது என்ன முடியுமா? சரி, எண்ணிட்டீங்க. நான் ஒரு தோராயமாக 45 இருக்குது. இப்போ நான் இதை சொன்னேன், பார்க்க சொன்னேன்ல. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த 45 லைட்டு போல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசம். நான் சொல்கிறேன், இந்த லைட்டு தான் நீங்கள் யாருன்னு எனக்கு காட்டுனுக்குது, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுனுக்குது. ஆமாவா இல்லையா? நாம யாருன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நாம யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்டுவார், இதை நீ விசுவாசிச்சா. காரணம், உலகத்துக்கு ஒளியாய் அவர் இருக்கிறாரு. அவர் ஒளியாக இருக்கிறதுனால இந்த லைட் எப்படி பிரகாசமாக எரியுதோ அது போல் நான் உன் வாழ்க்கையை நான் பிரகாசமாக எவ்வளோ நாளும் எடுத்துன்னு போகலாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ நாளும் எடுத்துன்னு போகலாம். இந்த லைட் எப்படி இருக்கோ அது போல் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இந்த லைட்டு எப்படி இருக்கோ அது போல் நான் உனக்கு வீடுகளை தருவேன், வாகனங்களை தருவேன். எவ்வளோ இடத்துல. ஆனால் இதை நம்மளால் யோசிக்க முடியல, இதுவே யோசிக்க முடியல. ஆனால் ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? இந்த லைட்டு குறித்ததுக்கே நீங்கள் ஐயோ இத்தனை வீடா, 48 வீடா, 48 எப்படி நம்புறது? இதுக்கே நீங்கள் தலை சுற்றுறீங்க பார்த்தீங்களா? அவன் ஒரே ஒரு வார்த்தை பார்த்துட்டான், எதுவுமே இல்லை என்கிட்ட, ஆனால் என்னை கூப்பிட்டு நட்சத்திரங்களை தான் முதல்ல காட்டுறாரு. அந்த நட்சத்திரங்களை அவரால் உண்டாக்க முடியும் என்றால் என்னை அவர் சாயலாக அவருடைய ரூபமாக என்னை உண்டாக்கினார் என்றால், அப்போ அந்த நட்சத்திரங்களை காட்டிலும் அவர் என்மேல் அன்பாக இருக்கிறார். சங்கீதம் 19:1 எடுத்து யாராவது வாசிங்க டக்குன்னு. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. எது அறிவிக்கிறது? ஆமாம், அதுபோல் தான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிறாரு. எதுக்கு ஆபிரகாமை கூட்டின்னு வந்து நட்சத்திரங்களை காட்டினார்னா, அது யார் அறிவிக்குதான்? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஆனால் தான் கர்த்தர் ஆபிரகாமை கொண்டு வந்து காட்டுறாரு, பாரு வானத்து நட்சத்திரங்களை பாரு, இவை எல்லாம் என்னுடைய கரத்தின் கிரியையை வெளிப்படுத்துகிறது, என்னுடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. அதுபோல் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். இதுதான் தேவன், இதுதாங்க தேவன். உலகத்தில் 1000 இது வந்தாலும் சொல்கிறவன் சொல்லின்னு தான் இருப்பான், உங்களை குறித்து தப்பாக சொல்கிறவன் சொல்லின்னு தான் இருப்பான். ஆனால் கவலைன்னு வந்துச்சுன்னா எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு சோதனை வருது, ஆனால் கவலைகளும் வருது தான். அல்ல ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? நான் எதை குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சிட்டா கூட என்னடா உடஞ்சிச்சு நான் கவலைப்படவே மாட்டேன். இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே. எங்கள் அப்பாவே என்கிட்ட கேட்பார்,
என்னடா இவ்வளோ பெரிய இது ஆயிருக்கு, உனக்கு கவலையே இல்லையாடா? அவ்வளோ கல்லாக இருக்கிற, கல்லான இருதயம் போல் இருக்கிற. இதே வார்த்தை என்னை ரம்மாவும் கேட்டுக்குது. யார்? ரம்மா, நம்ம சபை ரம்மாவும் கேட்டுது. எப்படின்னா உங்களால் அது முடியுது. நான் சொன்னேன், நீ கவலைப்படுறதுனால உன்னால் அதை மீட்டு கொண்டு வர முடிஞ்சுதா? போன வாரம் இங்கெல்லாம் சபையில் நான் பேசி முடிச்சுட்டு மேலே போனேங்க. மேலே போயிட்டு கீபோர்டு கிளாஸ் எடுக்கலான்னு போட்டு அம்மா சார்ஜர் வாங்கிட்டு போயிட்டு மேலே இந்த ஹால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வெளியில் சார்ஜ் போட்டு மொபைலில் சார்ஜ் போட்டு உள்ளே போய் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி குரங்குலாம் வந்தது. இந்த பசங்க என்ன பண்ணானுங்க, இவனுங்க அச்சானுங்க, இவங்கெல்லாம் கட்டி அடிக்கிறானுங்க. நான் இவங்ககிட்ட சொல்ல நினச்சேன், டேய் அடிக்காதீங்கடா விட்டுருங்கடா அப்படின்னு. ஆனால் விரட்டினானுங்க, ஓடி போச்சு. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கிளாஸ் எடுத்துனுக்கிறேன், வராரு என்கிட்ட வந்து உக்காந்தார். ரூம் உள்ள வராரு, சூப்பராக தைரியமாக வராரு. அவர் வந்தார், உக்காந்தார், வந்து என்னை பார்த்தாரு. நான் அவரை பார்த்தேன், அவர் என்னை பார்த்தாரு. அப்புறம் அவர் போயிட்டார், அவர் வெளியில் போயிட்டார். சரி, நான் அவர் போயிட்டாரான்னு வெளியில் பார்க்கலான்னு வந்தேன்னா அவர் மறுபடியும் என்னை நோக்கி பக்கத்து ரூமுக்கு வராரு. யாரு? குரங்கு வந்தார். சரி, நம்ம அவனுக்கு தான் அச்சானா, நம்ம எதுக்கு அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, புரிஞ்சிச்சா? 5 நிமிஷம் கழிச்சு தான் பார்க்குறேன், என் ஃபோனு அவர் கையில் இருக்குது. சார்ஜை பிடுங்கி கையில் வச்சுன்னுக்குதுங்க அது. இப்போ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்களாக இருந்தால் உங்கள் டப்புன்னு உங்கள் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? உங்கள் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிங்களேன். எல்லாம் என்னென்னமோ சொல்கிறீங்க, என் இருதயம் இப்படி இருந்திருக்கும், என் இருதயம் அப்படி இருக்கும். எனக்கு பார்த்தோன்னே அது நானா? என்ன மாதிரி அழகாக வச்சுன்னுக்குதுங்க, மொபைல் அழகாக வச்சுக்கின்னு அழகாக நோண்டிக்கின்னு அழகாக இருக்கிறாரு. ஒரு பசங்க மேலே இல்லை. எப்பவும் ஒரு 10 பசங்களாவது மேலே இருப்பானுங்க, இந்த சாப்பாடு கட்டுறேன்னு. ஒருத்தனும் கிடையாது. எப்படி இருக்கும் எனக்கு அதை விடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிப்பீங்க? போச்சுடா 25,000 ரூபாய் அதை மேலே இருக்குது, அங்கேருந்து அப்படி போட்டால் கூட முடிஞ்சு போச்சு, கீழே வந்து முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் அப்படியே பிடிச்சி நீ இதை எடுத்துக்கின்னு அப்படியே ஓயிட்டானா அது எங்கே போச்சுன்னா, எனக்கு நல்லா தெரிஞ்சது 25,000 ரூபாய். அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சில கவலைகள் நேரிட தான் செய்யுது. வந்தது உடனே நான் என் இருதயத்தை தேத்தினேன். எப்படி தேத்தினேன் தெரியுங்களா? பசங்க எல்லாம் போயிட்டானுங்க, கூப்பிடலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தா எவனுமே இல்லைங்க. சரி, மேலேருந்து பார்த்தா எல்லா வண்டியும் இருக்குது, இவனுங்க வண்டி எல்லாமே இருக்குது, ஆண்டனி வண்டி இருக்குது, எல்லார் வண்டியும் இருக்குது. ஆனால் என்னால் இவனுங்களை கீழே போய் கூட்டின்னு வரவும் முடியாது, ஏன்னா நான் அதை கவனிக்கணும், வேறு எங்கே ஓடுது பார்த்தே ஆகணும். எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியம் இது இருக்குது. கர்த்தராவே, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. உங்களுக்கு இது சிரிப்பாக இருக்கலாம், இதுதான் உண்மை. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இதுதான். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் நீர் தேவனா இருக்கிறீர். நம்ம தான் தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறோம் அவரை. அவ்வளோ நல்ல தேவனுங்க, செம்ம நல்ல தேவன். நம்ம தான் எல்லாத்த குறித்தும் கவலைப்பட்டு உக்காந்துக்கிறோம். ஒரே ஒரு ஜெபம் பண்ண, ஆபத்து நாள் இல்லை, நான் போய் 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட முடியாது கர்த்தாவே. இப்போ ஒன்றும் இல்லை, நான் 10 நிமிஷம் ஜெபத்தை எடுத்தால் கூட நீங்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவீங்க, ஏன்டா பைபிள் படிச்சிக்கிறியா படிக்கலையா? நான் இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கிறேனே, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் எழுதியிருக்கிறேன். அடுத்த செகண்ட் நின்ட்டேங்க. இந்த வார்த்தை தான், ஆபத்து நாளில் என்னை நோக்கி கர்த்தாவே இப்போ நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆனால் டபுள் மைண்டே போல, டபுள் மைண்டு இருக்கவே கூடாது. அது அவ்விசுவாசத்துக்கு ஒரே ஸ்டெடியாக இருந்துடணும். ஒரே மைண்டில் இருந்தேன், கர்த்தாவே
அது கீழே ஃபஸ்ட்டு யோசனை வந்துச்சு, இப்படி ஊந்தாலும் காலி, இந்த பக்கம் ஊந்தாலும் காலி, அவர் தூக்கின்னு ஓடினாலும் மொபைல் காலி, ஆக மொத்தம் 25,000. இப்போ ஒரு ஞாபகம் வந்து போவாது. அதில் உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளோ இருக்குது கர்த்தாவே, அது போவாது. அது எப்படியும் என் கரத்தில் அது வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட ஜாம் பண்ணி ஒரு கட்டையை எடுத்துன்னு போனேங்க. கட்டையை எடுத்துன்னு போனேன். அவர் அப்படின்ச்சு. சரி ஒரு கட்டையை எடுத்துன்னு போனால் பயப்படுறேன்னு சொல்லிட்டு மாஸ்கை கைட்டி இந்தாப்பா அப்படின்னு கொடுத்தேன். ஏன்னா மாஸ்கை கொடுத்தா அதை வாங்கி இதை வச்சுடுவாருன்னு பார்த்தா மாஸ்கையும் வாங்கிக்கின்னு வச்சுக்கிச்சு. இந்த 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 மோனை எனக்கு என்னன்னா, நீ கூட அண்ணாண்ட ஊந்துரு நீ, ஏன்னா நீ எப்படியா குச்சின்னு ஓடுருவ, நீ என் மொபைலும் ஊந்துடக்கூடாது. ஆனால் கர்த்தரை நோக்கி ஜாம் பண்ணேன். கர்த்தர் இதெல்லாம் உங்களுக்கு அற்பமாக தோணும். பத்தியா இந்த வசனத்தை எடுத்துன்னு போய் எப்படி வைக்கிறாரு பத்தியா அவர், இதாங்க ஆபத்து. இதுதான் இப்போ என்ன தானியேல் போய் ஜாமா பண்ணுந்தான், அவ்வளோதான் முழங்கால் படிட்டான் தேவனுக்கு முன்பாக. அவனை சிங்கத்தின் வாயிலேருந்து தப்பு வைத்த தேவன் சும்மா கிடையாது. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னா நல்ல வார்த்தையெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் நேரமாக பண்ணுவாங்க. வார்த்தையை ஒழுங்காக படி, அங்கே என்ன எழுதிக்குது, மாயைன்னு எழுதிக்குது, கவுன்சியாத. அதை தான் நானும் சொல்கிறேன். ஆபத்து என்னை நோக்கி ஜெபித்துடுன்னு எழுதல, கூப்பிடுன்னு தான் எழுதிக்கிறாரு. அதை தான் நான் சொல்கிறேன்ல. இதோ இப்போது ஞானப்பிரகாஷ் இருக்கிறாப்பில், இதோ பின்னாடி அவன் இருக்கான், இக்னேஷ் இருக்கிறான். இப்போ ஞானப்பிரகாஷ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஞானப்பிரகாஷ் வந்து இக்னேஷை கத்தியால் அப்படி குத்த போகிறான். நான் அப்போ அந்த டைமில் வந்து இக்னேஷ் வந்து எலிசனான்றான். இப்போ அவன் எலிசனான்னு கூட பார்த்து நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஏய் உட்றா என்னடா பண்ணா, இந்த மாதிரி பண்ணிட்டான் குத்திக்கடா அப்படின்ட்டு போயிடுவேண்ணா. இல்லை, ஃபஸ்ட்டு அவன் என்னை ஏன் கூப்பிட்டான், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறான், கூப்பிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பிரச்சனையில் இருந்து நான் அவனை விடுவிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு பஞ்சாயத்தெல்லாம் கேட்டுன்னு இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு விட்றா எதுவாக பார்த்துக்கலாம்டா, பேசிக்கலாம்டா, விட்றா ஏய் போடா நீ போடா. அதுக்கப்புறமா தான் நியாயத்துக்கே நான் வருவேன். என்னடா பண்ணா சொல்கிறா, அதுக்கு நீ இப்படி பண்ணுருவியா, இவ்வளோ தூரத்துக்கு நான் வருவேன். அப்போது கூப்பிடுன்றது வேற, காப்பாற்றுன்னு அர்த்தம். அந்த டைமில் 1 மணி நேரம் நீ ஜெபிச்சியா, 2 மணி நேரம் ஜெபிச்சியா, காலையில் நீ சாப்பிட்டு ஜெபம் பண்ண பார்த்தியா, அதுதான் கேட்கப்படல. நீ என்ன பண்ணிருக்கணும், சாப்பிடாம ஜெபிச்சிருக்கணும். இவ்வளோ வார்த்தைகளை போட்டு பாவம் இல்லாத சுகர்லாம் அவனுக்கு வந்துடுது. இதுவரையிலும் வராத சுகரு வந்துடுச்சு, இதுவரையிலும் வராத பிபி வந்துடுது. இந்த வசனத்தை நான் இங்கே எடுத்துன்னு போய் வச்சேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லைங்க, அந்த செகண்டு எனக்கு என்ன நந்து தெரியுங்களா, மொபைல் எடுத்துன்னு அப்படியே நந்து வர்றாரு, ராஜா மாதிரி நந்து வர்றாரு. நந்து இப்படி வர்றாரு, இப்படி கிராஸ் பண்ணுறாரு, கிராஸ் பண்ணி அண்ணாண்ட குதிக்க போகிறாரு. அண்ணாண்ட மாடியில் குதிக்க போகிறாரு. அவர் அப்படி குதிக்க பார்த்தா அவர் வால் என்ன பண்ணிடுச்சுன்னா, இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்கும் மேலே, தெரியும்ல உங்களுக்கு, அது வந்து டேப் மாதிரி இருக்காது, திறக்கிற மாதிரி இருக்காது. அது இப்படி திறந்தால் தண்ணி ஊற்றும், அப்படி திறந்தால் மூடிடும். அவர் வால் தட்டிக்கிச்சு, அதில் தட்டின உடனே தண்ணி வந்தது. அவர் அப்படி திரும்பி பார்த்தாரு பாரு, ஏய் தண்ணி, மொபைல் அப்படி வச்சாரு, வெஸ்ட்டு அப்படி தண்ணி குடிச்சாரு பாரு. அடுத்த செகண்ட் நான் குச்சி இப்போ உள்ளே விடலான்டா உள்ளே விட்டேன் பாருங்க. அண்ணாண்ட ஏற்கனவே என் மொபைலை அழகாக எடுத்துகிட்டு, அப்பா தேங்க்யூ ஜீசஸ், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. நம்பலன்னா நீங்கள் நம்பாட்டி போங்க. அப்படியே கர்த்தாவே அந்த இடத்துலையே அவ்வளோ நான் உண்மை மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே, உண்மை மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை நம்ம நினைப்போம், ஆனால் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். நான் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா அவங்ககிட்ட சொல்கிறேன், மனோகிட்டையும் 25,000 போயிருக்குண்டா, கர்த்தர் என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார், சும்மா இல்லை. காரணம் தேவன் மேலே வைக்கிற விசுவாசம். அதுதான், அந்த விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இல்லை, எவ்வளோ பார்த்துருக்கோம். இப்போ இந்த விசுவாசத்தை குறித்து தான் ஒரு 2 வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு சங்கீதம் 39:6, சங்கீதம் 39:6 யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க.
கரெக்டு 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 படிங்க. வேஷமாகவே விருதாவாகவே. ஆமாம், அவ்வளோதான். என்னவா எப்படி திரியிறாங்களாம் மனுஷனுங்க? வேஷமாகவே திரியிறாங்களாம், விருதாவாகவே. அப்படின்னா என்ன? அது சஞ்சலப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சஞ்சலப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு. சொல்லுங்கள் பக்கத்தில், நீ சஞ்சலப்படுறது அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுனால சில காரியங்களாம் நம்மளை ரொம்ப பயமாக தாக்கிடுது பாருங்க. அதையும் கர்த்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மிஞ்சின நீதிமானாய் இருக்காத, அப்புறம் அதிக பேதியுமாயும் இருக்காத, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேணும்? அதிக பேதியுமாயும் இராத, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் சொல்லிட்டு சங்கீதத்தில் இன்னொரு வசனம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஏற்றின்னு போங்க, மைண்டில் நல்லா ஏற்றின்னு போங்க. எதா குறித்தா கவலை வருதா, சரீரத்தை குறித்து கவலை வருதா, இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு. என் காலத்துக்கு முன்னே என் தேவன் அப்படிப்பட்டவர், என்னை விடுற தேவனு அல்ல. சங்கீதம் 48:14 டக்குன்னு வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் யாருடைய தேவன்? ஆமாம், என்னுடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை. அவ்வளோதான் சொன்னேன். மரண பரியந்தம்னா எப்போ வரலாம்? மரண பரியந்தம் எப்போ வரலாம்? உடனே இந்த ஞாபகம் வந்துடணும். எந்த ஞாபகம்? எனக்கு சொன்னங்க 84ன்னு 2000. ஆமாம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், மண்டே, டியூஸ்டே, 1, 2 இதெல்லாம் தாங்க விசுவாச அறிக்கை. போய் 1000 ஸ்தோத்திர பலி எடுத்துட்டு 1000 படிச்சுட்டால நீங்கள் நன்றி பலி செலுத்திட்டேன்னு கிடையாது. இதை நீங்கள் விசுவாச அறிக்கை செலுத்துறீங்க பார்த்தீங்களா? இதுதான் தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, மரணமும் கிருபையும் என்னை தொடரும். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை அவர் நடத்துவார். அவ்வளோதான். இதெல்லாம் நம்மளுக்கு மைண்டை விட்டு போயிடுது. நம்மளுக்கு என்ன வந்துடுது? அடுத்தது கவலை, அதை குறித்து யோசிக்கிறது, இதை குறித்து யோசிக்கிறது. ஐயோ அவன் என்னை பற்றி அப்படி சொல்லிட்டான், ஐயோ இவன் என்னை பற்றி அப்படி சொல்லிட்டான். எல்லா இடத்துலையும் அந்த 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணாலும், ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒரு கழுதியை வாங்கின்னு கூட்டின்னு வந்தாங்களாம். என்னது? கழுதியை வாங்கின்னு கூட்டின்னு வந்தாங்களாம். வாங்கின்னு கழுதியை கூட்டின்னு வர பார்த்து ரோட்டில் ஒரு 4 பேர் பார்த்து சொன்னானா, பாடுறா அவ்வளோ பெரிய கழுதியை வாங்கிக்கின்னு இவங்களும் கூட நந்து போகிறாங்க பாடுறா, நானாக இருந்தால் ஏறி போவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். உடனே அப்பா என்ன பண்ணார்? புள்ளையை ஏற்றி உக்கார விட்டு, மகனே நீ கழுதியில் ஏறிக்கோ மகனே, வா இப்போ நம்ம கடந்து போகலாம் அப்படின்ட்டு நந்து வந்துக்கினே இருக்கிறாங்க. மறுபடியும் ரோட்டில் ஒரு 4 பேர், அதான் எங்கே பார்த்தாலும் ஒரு 4 பேர் இருப்பாங்க சொல்ல. அதில் அவன் சொல்கிறான், பாடுறா சின்ன வயசு புள்ளைய கழுதில் ஏற்றிட்டு அப்பனை நடக்க விட்டு கூட்டின்னு போகிறான் பாரு, இவன்லாம் ஒரு புள்ளையா அப்படின்னுறாரு இன்னும் ஒருத்தர். உடனே அவன் என்ன பண்ணான்? இறங்கிட்டு, அப்பா நீங்கள் ஏறிங்க, நான் வயசில் எங்கே இருக்கிறேன், அதனால் நீ ஏறிப்பா, நீ வயசான இருப்பா, அதனால் ஏறிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்து போகும்போது மறுபடியும் ஒரு 4 பேர் போகிறவன் சொன்னானா, பாரு நம்ம துண்டு புள்ளைய நடக்க விட்டு எரும மாடு மாதிரி வளர்ந்துக்குது, இது கழுத மேலே ஏறி போகுது பார்த்தியா அப்படின்னாலாம். உடனே அவன் இறங்கிட்டான். இறங்கிட்டு நடந்து பார்த்து உடனே 2 பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்களாம். பா நீ ஏறினாலும் திட்டுறானுங்க, நான் ஏறினாலும் திட்டுறானுங்க, அது தனியாக நந்து வந்தாலும் திட்டுறானுங்க, ஒன்று பண்ணலாமா, நம்ம 2 பேரும் மேலே ஏறிக்கலாமா அப்படின்னு 2 பேரும் மேலே ஏறிக்கினானுங்களாம். 2 பேரும் மேலே ஏறி நந்து போனாங்களாம். அப்போ ஒருத்தன் சொன்னானா, சே வாயில்லாத
ஜீவன் கழுதிக்கு போய் 2 பேரும் எப்படி பண்ணுறாங்க இவனெல்லாம் விளங்குவானுங்களா அப்படின்ன உடனே 2 பேரும் திரும்பி பார்த்தாங்களாம். 2 பேரும் இறங்கிட்டு மறுபடியும் 2 பேரும் திரும்பி பார்த்தாங்களாம். நீ கையை போடுற 2 கையை, நான் இந்த பக்கம் 2 காலை பிடிக்கிறேன், வாடா தோல் மேலே நம்ம கழுதியை தூக்கி போட்டுன்னு போகலான்டா வாடா. கடைசியாக என்ன நிலைமைக்கு 1000 பேர் சொல்கிறத கேட்டனா இதுதான் நம்ம நிலைமை. எது கடைசியில் கழுதியை தூக்கி நம்ம மேலே போட்டுன்னு போயின்னு இருக்க வேண்டியது தான். அதுக்கு ஒன்றும் சொல்லாதுங்க அந்த 4 பேர். ஏன் அவன் ஒருத்தனை பக்கத்தில் போய் ஒருத்தன் நல்லா இருக்கிறது பிடிக்காது. ஏதாவது ஒன்று நோண்டி அவனை போய் அவன் நல்லா இருந்தால் அவன்கிட்ட போய் இதை சொல்லி கெடுத்துக்கின்னு இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க. என்னது ஒன்றுன்னா அதுக்கு மூக்குத்தி வச்சு பூவை வச்சு புடவை கட்டி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அது எனக்கு பழமொழியாக வரல. அது போட்டு சிங்காரிச்சிடுவாங்களாம். எதுக்கு? ஒன்றும் இல்லாத ஒரு முற்றுப்புள்ளிக்கு. அது இன்னும் அவன் ஜோடிச்சா மாதிரி அது போயின்னு இருக்கும். இப்படி தான் இது கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா நீ அதை தியானிக்காத, நீ அதை அறியாத. 1000 பேர் 1000 மனுஷன் சொல்லுவான், நான் உன்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ காரியங்களை சொல்லுவார். கெடுக்கிறது அதுதான் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும். அதுதான் ஆலோசனை போய் மற்றவன்கிட்ட கேட்கவே கூடாது. இல்லாத கூட இருக்கிறதா காட்டு போயிடுவான். நம்மளுக்கு இது வரலாம் மைண்டில் இருக்கவே இருக்காது. நம்ம போய் ஆலோசனை கேட்க போனோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பிசாசு நம்ம மேலே நம்மளே இடம் குத்துக்கிறோம். என்னது ராசா மேலே ஏறிக்கோ, என்ன ஏறிக்கோ, நம்ம இருந்த வரலாம் நல்லா இருப்போம். அவன்கிட்ட போய் கேட்போம் பார்த்தீங்களா, அவன் உடனே சொல்லுவான், இந்த இடம் தானே வலிக்குது, இந்த இடம் கரெக்டாக சொல்லுதோ, இந்த இடம் தானே. அப்படியே உனக்கு ஒரு மாதிரி இருக்குமே. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? டக்குன்னு வேர்த்துதா? ஏய் அப்படியே சொல்கிறப்பா, நீ காலெல்லாம் மறுத்தா மாதிரி இருக்குமே. இங்கே ஒரு நரம்பு ஒன்று இருக்கும், அங்கே உனக்கு ரத்தம் கட்டியாகிட்டுக்குது. இப்போ நீங்கள் எந்த மைண்டில் போவீங்க? எந்த மைண்டில் போவீங்க நான் கேட்குறேன். அங்கே ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. இப்போ அவன் சொன்னதால் ஒன்றும் இல்லாத இடத்துல உங்களுக்கு இப்போ தான் ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி குருன்னு இருக்கும். ஆனால் தான் யோபு சொல்கிறேன், நான் பயந்த காரியம். ஆமாம், ஆக்சுவலாக அங்கே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்மளா எல்லாத்தையும் கற்பனையை தூக்கி போட்டு வச்சிக்கின்னு உக்காந்துக்கிறது. நாளைய தினத்தை குறித்து கவலை, எல்லாத்த குறித்து கவலை. கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க போவாங்க பாருங்கள் சில பேர். ஏன்டா பத்திரிகை வைக்க வராங்களோன்னு நினைக்கணும். கல்யாணத்துக்கு பத்திரிகை வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க பொண்ணு கூட ட்ரெஸ் எடுத்துருக்காது. எத்தனை பேர் புரிஞ்சுது? பொண்ணு கூட ட்ரெஸ் எடுத்துருக்காது, வீட்டில் இது சண்டை போட்டுன்னு இருக்கும். அந்த கல்யாணத்துக்கு போனோம், இதோ இந்த மாதிரி புடவை நான் எடுக்கணும், இதோ இந்த மாதிரி ப்ளவுஸு போடணுங்க, நாங்கள் இதுக்கு இந்த மாதிரி மாடர்ன் சாரி தாங்க போகணும், நகை இது போடணுங்க. அதாவது இந்த வீட்டில் இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் இது ஒரு பிரச்சனை. ஆனால் பொண்ணு பார்த்தா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுன்னு 3 நாளுக்கு முன்னாடி தான் போய் புடவையே எடுக்கும். அது ஆனால் வச்ச 1 மாதம் பத்திரிக்கை முன்னாடி வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையே வந்துடும். யார் கவலைப்படுறாங்களோ இல்லையோ, இதுங்களுக்குள்ள ஒரு கவலை, எல்லாத்த குறித்தும் கவலை, எதை பார்த்தாலும் கவலை, எதை பார்த்தாலும் பயம், இது அது அது. நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நீங்கள் எப்படி வந்தீங்க? எப்படி வந்தீங்க? நீங்கள் எப்படி வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ யார் கூட்டின்னு வந்தா அவங்களை இந்த பூமியில்? பாடல்லே வந்தது, நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அழைத்தவர் நீர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர், என்னை முற்றிடும் நாள் பரிந்தும் நீர் என்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறீர். நான் கேட்குறேன், சரியாவதுக்கு முன்னாடி அவர்கிட்ட முறைச்சின்னு நிற்கிறதும், சரியானதுக்கப்புறம் அவர்கிட்ட சந்தோஷமாக நிற்கிறதும் தேவன் அப்படி விரும்பவே இல்லை. ஏற்கனவே சகலத்தையும் பாடல்ல நம்ம பாடணும், சிலுவையில் ஏற்கனவே சகலத்தையும் நமக்காக முடித்து வைத்து இருக்கிறார். யார்? நம்முடைய தேவன்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஏற்கனவே உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மார்க் 16 எடுத்து படிங்க, முடிக்கிறேன். 16 எடுத்து படிங்க. 16:3 யாராவது ஒருத்தர் சத்தமாக படிங்களேன். இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. நான் படிங்க. கல்லறையில் வாசல் இருக்கிற கல்லை நமக்காகவா? இல்லை, நான் சொல்லுங்க மறுபடியும் படிங்க. இல்லை, பல்லு ஏதோ ஊந்துருச்சா? இல்லை, சரியா அவன் கேட்க மாட்டேது, காற்று வருது. கல்லறையில் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சொல்லுங்க, யார் ஒருவரோடு ஒருவர்னா யாரு? பக்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அங்கே ஆக்சுவலாக ஒருவர் யாரு? மரியாள். அப்புறம் மரியாள்னு சொல்லாதீங்க, பொம்பளைங்கன்னு சொல்லுங்க. அங்கே படிச்சு பாருங்களேன், அதுதான் வரும். தெருவுக்கு 4 CCTV கேமரா வைக்கிறாங்கன்றதுக்கு அதுக்கு தான். கல்லறையுடைய கல்லை எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கினே போகிறாங்க. என்ன கவலை சொல்லுங்க. யாரா புரட்டுவா? அப்போ நீ போகிறல்ல, நீ புரட்டிக்க வேண்டியது தானே? ஆமாவா இல்லையா? எதுக்கு கல்லறை கிட்ட போகிறீங்க? அவர் 3ஆம் நாளில் உயிர் தெழுவன்னு சொல்லிட்டாரு. உயிர் தெழுவன்னு சொன்னதை பார்க்க போகிறீங்க. ஒன்று, அவர் வெளியில் நிற்பாருன்னு நம்பின்னு போனோம். இல்லை, கல்லை நம்ம புரட்டிக்கலான்னு போனோம். ஆனால் இதுங்க கவலை என்னன்னா, கல்லை யார் புரட்டுவாரோ, போகிறோம், கல்லை யார் புரட்டுவாரோ தெரியலையே, இப்படியே பேசினு போதுங்க. வழியெல்லாம் கவலை. பார்த்து சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் கவலை. யார் நமக்கு செய்வாளோ, யார் இந்த காரியத்தை நம்மளுக்கு நிறைவேற்றுவாங்களோ, நாளைக்கு என்ன நடக்க போதோ, ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, ஐயோ என் பிள்ளைடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, எல்லாத்த குறித்தும் கவலை. இப்படியே கவலையிலேயே நந்து போயின்னுக்குது. யார்? ஜனம் போயின்னுக்குது. அடுத்த வசனம் படிங்க. அந்த கல் என்னவா? இங்கே இருங்க. அந்த கல் எப்படி இருந்துதான்? மிகவும் பெரிதாக இருந்ததில்லை, மிகவும் பெரிதாக இருந்தது. அதனால தான் இதுங்க பேசின போதுங்க, ஐயோ என் பாரம் ரொம்ப பெருசு, என் கவலை பிரதர் உங்களுக்கு தெரியாது தெரியுமா? நீங்களாம் அந்த ஹார்ட் அட்டாக்கு வந்துடும் உங்களுக்கு. என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும் பிரதர், என் கவலைலாம் அவ்வளோ பெரிய கவலை பிரதர், நான் இதை குறித்து தான் பிரதர் எனக்கு கவலையே, ஒரே துக்கம் பிரதர். ஆனால் இங்கே பாருங்கள், இவங்க சொல்லுங்கிறாங்க, நம்ம கவலையை யார் போக்குறது, இந்த கல்லை யார் புரட்டுறது? உடனே அடுத்த வாசனம் சொல்லுது, அந்த கல் சும்மா இல்லை, மிகவும் பெரிய கல்லாய் இருந்தது. முடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 பேர் கை தட்டாங்க. அப்புறம் படிங்க. அவர்கள் கிட்ட போயிட்டு அந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது இப்போ தெரிஞ்சுங்களா எத்தனை பேர் விசுவாசம் வந்தது? இயேசு புதிய ஏற்பாடில் ஒரே ஒரு இடத்துல தான் மிரட்டுறாரு. திட்டினார், அதட்டினார். ஏன்னா அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தை பார்த்து, அவர்கள் அவ்விசுவாசத்தை பார்த்து அவர்களை திட்டினாராம். யார்? இயேசு. அந்த வசனம் இருந்தால் வீட்டில் போய் படிங்க, எங்கே இருக்குன்னு தெரியல. இருதயத்தின் எடுக்க முடியுமா யாராவது? தெரியல, சரி வேணா விடுங்க, நானே பார்த்து தரேன். இயேசு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் அவர் ஒரே ரீசன் தான் திட்டுறாரு. என்னது? மார்க் 16:14 படிங்க. மார்க் 16:14 படிங்க. அதில் பிறகு கரெக்டு தான், நீங்கள் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் படிக்கிறீங்க, படிங்க.
யாராவது சத்தமாக ஒருத்தவங்க படிங்க, சத்தமாக. கரெக்டு தான், படிங்க. வசனம் கொடுத்தது நான், நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்களா நான் கொடுக்குறேன்னு தெரியல, நீங்கள் ஏன் சந்தேகப்படுறீங்க? படிங்க. மார்க்கு 16:14. அதன் பின்பு 11 வரும் போஜனம் பண்ணிக்கிறீர்கள். அவங்க உபவாசம் முடிச்சுட்டு போஜனம் பண்ணுறாங்க. இயேசு வந்துட்டார். போஜனம் பண்ணியிருக்கையில் அவர்களுக்கு இயேசு தரிசனமாகி தம்மை கண்டவர்களை அவர்களை நம்பாமல் போனதின் நிமித்தம் அவர்கள் அவருடைய அவ்விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். ஏன்னா இவ்வளோ சொல்லி நீ கேட்க மாட்டியே. அதாவது ரெட்டை பிறவி யார் யார் தெரியுங்களா? அவ்விசுவாசமும் கடின இருதயம் ரெட்டை பிறவி. எவ்வளோ சொன்னாலும் அந்த இருதயம் பாரு ஏற்றுக்கவே. எவ்வளோ சொன்னாலும் நம்ம எவ்வளோ இது ஏற்றுக்க சுத்தமாக. அவ்வளோ கடின இருதயம், எதையும் நம்புறது கிடையாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, உன் கடின இருதயத்தை பார்த்து உன் அவிசுவாசத்தை பார்த்து கடிந்து கொண்டாராம். அவர் அது ஒன்று தாங்க கடிந்து கொண்டார். ஏன்னா நம்மளுக்கு எல்லா சகலமும் நடக்காததுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம யோசிச்சுன்னு நடக்காதுன்னு நினச்சின்னு இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம அவ்விசுவாசம் தான். ஆனால் தான் அவ்விசுவாசத்தினால நம்மளுடைய வாய் ஊமியாய் மாறிட்டு. ஆனால் இங்கே இயேசு வந்து கண்டிக்கிறாரு, அவ்விசுவாசமே இருக்க கூடாது, விசுவாசம்தான். இப்போ பாருங்க, அவங்க அவ்வளோ பெரிய கல்லாக இருக்கிறது, அது எப்படி நம்ம புரட்டுறதுன்னு போகிறாங்க. ஆனால் அந்த கல் ஏற்கனவே ஏன் புரட்டப்பட்டதுன்னா, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துருவேன்னு நான் சொன்னேன்ல. நான் சொல்கிறேன்னா அப்போ நீ கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளில வரணும்னு காத்துன்னு இருப்பேனா? கிடையவே கிடையாது. அது எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் புரட்டி போட்டு நான் வெளில வருவேன். காரணம், சொன்ன தேவன் வாக்குல சொன்ன தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வார்த்தைகள் சொன்ன தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன்னை நான் காப்பேன்னு சொல்லிட்டேன்ல, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து வருத்தப்படாதீங்க சொல்லிட்டேன்ல. வருத்தப்படுகிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி தருவேன்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ ஏன் கடின இருதயத்தோட இருக்கிற? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் அதிக நீதிமானாக இருக்காது? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? இந்த தேவன் மரண பரியந்தம் என்னுடைய தேவனாய் இருக்கிறாரு. இதை விசுவாசி. உனக்காக நான் வழக்காடுவேன்னு சொல்கிறேனே, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறேனே, உனக்காக நான் உன் கூட எங்கே போனாலும் உன் கூட நிழல் போல் நான் உன்னை தொடருவேன்னு சொல்கிறேனே, நீ ஏன் உன் காரியத்தை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிற? எதுக்கு நாளைய தினத்தை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கிற? எதுக்கு எல்லா கவலையும் போட்டு உங்ககிட்ட வச்சுன்னு இருக்கிற? அது எப்பேற்பட்ட பெரிய கவலையாக இருந்தாலும் அது ஏற்கனவே உனக்காக புரட்டி போடப்பட்டிருக்கே உன் வாழ்க்கையில். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போட்டாச்சுங்க. இனியும் சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து, இனியும் நான் இது நடக்கலையே, இது இதுவாகலையே, என் வாழ்க்கையில் இது இன்னும் முடியலையே, என் பிள்ளைங்களுக்கு இன்னும் நடக்கலையே, நான் பேசவே மாட்டேன். அதை விட முக்கியமான காரியம், நான் எவ்வளோ பேசி நான் வருத்தப்பட்டாலும் கடைசியில் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு தான் வச்சிருக்கிறாரு. காட்டு புஷ்பங்களை உடுத்துக்கிற தேவன் அவருடைய பிள்ளையா என்ன தெரிந்து கொண்டாரு, என்ன உடுத்த மாட்டாரா? எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்களோடு கூட தேவன் இருக்கிறாருன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். ஒரே ஒரு எலியா, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனால் எலியா ஒரே தீர்க்கதரிசி தான். ஒன் மேன் வித் காட். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, ஆனால் ஒரே ஒரு மனுஷன் தான் தேவனோடு கூட இருக்கிறான். அந்த எலியா தேவனோடு கூட இருக்கிறான், அவன் ஒருத்தன் தான் ஜெயிச்சான். இந்த மீதியானியர் சிம்சோன் வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தாங்க. யாருக்கு? சிம்சோனுக்கு. ஆனால் ஒரே ஒருத்தன் தான் ஒன் மேன் வித்து காட். ஐயோ, அவங்களோட கூட இத்தனை பேர் இருக்கிறாங்களே, அவங்க பலசாலியா? கிடையவே கிடையாது. அவங்க யாரை வேணாலும் நம்பலாம்பா.
ஆனால் நான் என் தேவனை மாத்திரமே நான் நம்புகிறேன். அந்த ஒரு மனுஷன் சிம்சோனு தேவனோட கூட இருந்தான். அந்த மொத்த பெலிஸ்திரியே சாவச்சான். அவ்வளோ நல்ல தேவன். ஊரே காரியம் இது. யார? யோபு காரியம் இது. ஆனால் அவன் ஒருத்தவன் என் தேவன் நன்மையான தண்டா எனக்கு கடைசியாக சொல்கிறான், நன்மையான தண்டா எனக்கு செய்வார். அதே மாதிரி டேவிட் எடுத்துங்க, ஊரே ஒருத்தனுக்கு பயப்படுது. ஆனால் ஒருத்தவன் ஒன் மேன் வித் காட். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் யார் உங்களை நம்புகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் ஒருத்தர் கடவுளோடு கூட நீங்கள் இணைந்துட்டீங்கன்னா உங்கள் ஒருவரால் அவ்வளோ பெரிய ஜெயம் மாறுதல் உங்களுக்கு வரும். ஒரே ஆள் டேவிட்டு கோலியாத்து கத்தியை தீட்டுறான். அவ்வளோ, அதுவும் சும்மா வரல, அவன் டெய்லி தீட்டினுங்கிறான். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் நினச்சா என் மகனையாடா கொல்ல நீ கத்தியை தீட்டுற, போய் பாதிலே கையை பிடிச்சிருக்கலாம். இல்லை அவன் தீட்ட கத்தி மொக்கையாகிற மாதிரியே காட்டியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இல்லைடா, நீ தீட்டுறது இன்னும் பத்தலை, நீ டெய்லி வந்து சவால் விட்டு தீட்டிக்கினே இருறா, அப்போ தான் அது நல்லா ஷார்ப்பாகும்டா. யாருக்கு சொல்கிறாரு? அவனுடைய புத்திக்கு சொல்கிறாரு கர்த்தர், ஷார்ப்பாகணும்டா. ஏன்னா என் மகன் ஒருத்தன் வருவான், அவன் 5 கல் எத்துன்னு வரான். அந்த 5 கல் கூட ஏங்க எத்தனை வந்தான்? சொல்லுங்கள் பார்ப்போம். யாருக்காவது தெரியுமா அந்த கதை? நான் சொல்கிறேன், மறுபடியும் இப்போ போய் படிங்க, புரியும். 5 கற்களை எடுத்து கொண்டு வந்தான், ஒரே கல்லால் கொண்டுட்டான். நிறைய பேர் நினைப்பாங்க, பார் அவன் 5 கல் எடுத்துன்னு வந்தான், அவனுக்கே விசுவாசம் குறைவுபாடாக இருந்தது. ஒரே கல்லில் நினச்சிருந்தான் அவன் தேவன் மேலே விசுவாசம் வச்சுருந்தா அச்சு தூக்கி இருக்கலாம். ஆனால் அவனே டவுட்ஃபுல்லாக 5 கல் தான், 1 மிஸ் ஆனால் கூட மிச்சம் 4 இருக்குதுன்னு நினச்சின்னு வந்தான். கிடையாது. அவன் 5 கல் எடுத்துன்னு வந்தது. கோலியாத்து கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கும் இப்போ போய் படிங்க, உங்களுக்கு கதை புரியும், இப்போ புரியும். ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தனை போட்டேன்னு வச்சிங்களேன், 4 பேர் இவன் மேலே காண்டாயிடுவான். யார் மேலே? தாவீது மேலே காண்டாயிடுவான். இன்றைக்கும் அது நடக்குது. 20 வருஷம் பகை. அன்று அவர்களை அண்ணனை கொன்ற அவனை இன்று இவன் வெளியே வந்தவுடன் போட்டான். அது என்னைக்கு வந்தாலும் அந்த கரம் இருந்துக்கினே இருக்கணும். ஆனால் தான் தாவீது ஞானமாக வந்தான். உன்னை மட்டும் பிடிக்க வரலடா, உன் வகராவே நான் அழிக்கிறேன், வகராவே நான் அறுத்து போடுறேன். ஏன்னா நாளைக்கு நான் தேவனுடைய புல்லன்றது காட்டுறேன் தான் 5 கல் எடுத்துன்னு வந்தான். ஆனால் ஒத்த கல் அச்ச உடனே இவன் ஊந்தான் பார்த்தீங்களா, அந்த 4 பேர் எஸ்கேப்பு. இல்லைன்னா அந்த 4 பேர் அவன் அந்த 4 கல்லால் அடிச்சுட்டுருப்பான். 4 பேர் எஸ்கேப். கர்த்தர் இவன் சொன்னான், பார்த்தியாடா நான் இவ்வளோ நாள் சவால் விட்டு அவனை கத்தியை தீட்ட சொந்தக்கு, என் மகன் வந்து கத்தி வச்சா அப்படியே பப்பாளி பழத்தில் இறங்குற மாதிரி இறங்கினான் அவன் கழுத்து. ஆனால் தான் அவனை அவ்வளோ தீட்ட சொன்னேன் நான். இப்போ வந்து அழகாக ஒரே தீட்டில் எடுத்துன்னு வந்துட்டான். என்ன பிரதர், அப்போ அந்த 4 பேர் ஓடிட்டாங்களே, அந்த 4 பேர் கதையை நீங்கள் வீட்டில் படிச்சுன்னா அடுத்த வாரம் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், ரைட்டா? அதையும் சொல்லிடணும்னு பார்க்குறீங்களா? 4 பேர் லாஸ்ட்டாக என்ன தெரியுங்களா நடந்தது? இன்னொரு போர் வர பார்த்து 4 பேர் இவனை மடக்கிட்டாங்க. யாரை? தாவீதை மடக்கிட்டாங்க. தாவீது கதை முடிஞ்சிச்சுன்னு நினச்சான். எங்கேருந்து என்ன வந்ததுன்னே தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த 4 பேர் காலி, இவன் மட்டும் நிற்கிறான். யார்? தாவீது மட்டும் நிற்கிறான். அன்றைக்கி அவங்க ஓடினாலும் அவர்கள் கையிலேருந்து தப்பு விற்று தாவீதை உயிரோடு காத்தார். அதான் சொல்கிறேன்ல, ஒன் மேன் வித் காட். எத்தனை பேர் எழுப்பி நின்னாலும் ஒரு ஆள் தேவன் கூட சார்ந்திருந்தானா உலகத்தையே ஜெயிக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஒன்றுமே கிடையாது. எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். ஏன் குரங்கு வந்தது தெரியுதுங்களா? ஏன் குரங்கு வந்தது? ஏன் என் சார்ஜர்லேருந்து மொபைலை எடுத்துன்னு போச்சு? இவ்வளவும் கவலைப்படுறதுன்னா வேஸ்ட்டு. இந்த மார்க்கை போய் உடனே படிங்க. வழியெல்லாம் பேசின்னு போனாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியல.
அவங்கள பொறுத்தவரையிலும் அவ்வளோ பெரிய கல் எப்படா புரட்டுறதுன்னு போனாங்க, நினச்சிக்கினே போனாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மலை போல கஷ்டம் துன்பங்கள் இருக்கிறதே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது பனி போல் நான் விலக செய்துடுவேன். நீங்கள் எதோ குறித்து கவலைப்படுறீங்களோ அதெல்லாம் கவலையெல்லாம் கர்த்தர் புரட்டி தள்ளிட்டு ஏஞ்சி அவர் தான் உங்கள் கூட நிற்கிறார். அந்த விசுவாசத்தோடு போங்க, தைரியமாக போங்க. என் கூட யார் இல்லைனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகமே அவர் கூட இல்லைனாலும், ஆனால் ஒன் மேன் வித் காட், ஒரே ஒரு ஆள் தேவனோடு கூட இருந்தானா காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் சுலபமாக மாற்றுவார். தைரியமாக போங்க, விசுவாசத்தோடு போங்க.